ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீக்கெண்ட் எங்கே போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நாங்கள் பிளான் பண்ணி போன இடம் தான் பார்த்தீங்கன்னா ஜப்லக்தர். இப்போ ஜப்லக்தர் சீசன் இல்லைங்க, பட் ஆனால் ரோஸ் சீசன் அப்போ நல்ல க்ரௌடாக இருக்குங்க. இப்போ கிளைமேட் ஆனால் சூப்பராக இருந்துச்சு. இந்த அளவுக்கு வெயில் அடிக்குது இல்லைங்களா, மேலே பயங்கரமான குளிர். ஜப்லக்தர் போகிறோம்னா இது மாதிரி செக் பாயிண்ட் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே 4 வீல் டிரைவ் மட்டும்தான் அலௌடுங்க. அதனால் கீழே செக் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா மேலே அனுப்புவாங்க. ஜப்லக்தர் 2-3 வியூ பாயிண்ட் இருக்குது, பார்க்கறக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த பாருங்களேன், இந்த வியூ பாயிண்ட் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஒரு இடத்துல அப்படியே பச்சை பசேன்னு அப்படியே அழகாக இருந்துச்சுங்க பார்க்கறக்கே. ரொம்ப நேரம் நின்று ரசித்து பார்த்துட்டு இருந்தோம் அந்த வியூ பாயிண்ட்டை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம குளிருங்க மேலே. அப்படியே குளிர் இருக்காது. நாங்கள் ஸ்வெட்டர்லாம் மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன் வீட்லேயே. வேண்டாம், நல்லா வெயில் அடிக்குது, மேலே வெயிலாக இருக்கும்னு நினச்சோம். ஆனால் பயங்கரமான குளிருங்க, நிற்கவே முடியலைங்க. நீங்கள் யாரும் போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு போயிருங்க. குட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதாக பார்த்தீங்கன்னா இது போகிற வழியில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. இந்த வியூ பாயிண்ட் பார்க்கறக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கொஞ்ச நேரம் அங்கே நின்று பார்த்துட்டு அங்கேயே நின்று ஒரு சின்ன டிஸ்கஷன் நெக்ஸ்ட் எங்கே போகலான்னு சொல்லிங்க. சரி ரோஸ் கார்டன் போய் பார்க்கலான்னு சொல்லி யோசிச்சோங்க. ஆனால் இப்போ சீசன் இல்லை தான் ரோஸ் கார்டனில். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படியே செடியெல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டுருந்தாங்க. ஒரு சில செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கு எடுத்துருந்துச்சுங்க. பார்க்கறக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இது ஃபுல்லாக பன்னீர் ரோஸுங்க. சீசன் டைமில் நல்லா க்ரௌடாகவும் இருக்கும். சீசன் டைம் வந்தீங்கன்னா இது ஃபுல்லாக நம்ம ரோஸ் எல்லாம் நம்ம கையிலே வந்து பறிக்க அலோவ் பண்ணுவாங்க. ஒரு டைம் சீசன் டைமில் வராதவங்க வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குங்க, பார்க்கறக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த ரோஸ் செடி ஒட்டியே பார்த்தீங்கன்னா நடப்பாதை மாதிரி போகுது. இந்த நடப்பாதையில் போனோம்னா கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆப்ரிகாட் மரம் இருக்குங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆப்ரிகாட் மரத்தில் இப்போ பூ வச்சுருக்குங்க. பார்க்கறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அந்த பூ அப்படியே வெள்ளை கலர் பூவாக இருந்துச்சுங்க. பாருங்க, பார்க்கறக்கே எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இதை நான் ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம். ஃபுல்லாக காயாக மாறும்போது ஆப்ரிகாட் மரமே சூப்பராக இருக்குங்க பார்க்கறக்குங்க. எல்லா பக்கம் சுற்றி பார்த்துட்டுங்க. சரி, லன்ச் டைமே வந்துருச்சுங்க. சரி, சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருந்தோம். என்னென்ன கொண்டு போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ஒயிட் ரைஸ், கீ ரைஸ், அதுக்கப்புறம் ரசம், எல்லாம் நிறைய ஐட்டம் இருந்துச்சு. இந்த டைமு எல்லோரும் ஷேர் பண்ணி திவ்யமாக சாப்பிட்டு முடித்தோங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அப்படியே நோம்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் வெளியே உட்காந்து சாப்பிட முடியாது இல்லைங்களா. அந்த முன்னாடி வீக்கெண்டே பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம் வெளியே உட்காந்து சாப்பிட்றதெல்லாம். இன்னும் 1 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் தான். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ டீ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரஷ்ஷே இல்லை. குட்டீஸ் எல்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. சரிங்க, எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வீடியோ முடிந்தால் ஆனால் பயணம் தொடரும். நன்றி.